ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கிரேட்டர் காமன் ஹுட். இதை எழுதினவங்க அருந்ததி ராய். இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் 1999 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் டேம் ப்ராஜெக்ட், நர்மதா டேமில் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பண்ணுறாங்க அப்படின்னா அதனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும், அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ரியல் ட்ரூத் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நான் ஃபிக்ஷன். ஸோ நிறைய எவிடன்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஹிட்டனாக சஃபர் ஆகுறாங்க. அவங்களோட சஃபரிங்ஸை யாரும் நோட் பண்ணுறதில்ல, அதுக்காக யாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு அவங்களுக்கான ஒரு மவுத் பீஸாக இருந்து இவங்க இந்த ஒர்க்கில் பேசியிருக்கிறாங்க. சர்தார் சரோவர் டேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலரான ஒரு டேமில் என்பிஏ மூமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதை வந்து நம்ம நடக்க விடுறோம், இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பெரிய என்வரான்மெண்டல் டேமேஜ் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பீப்புள், ஒரு டேம் ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் ஏரியா தேவைப்படும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவை அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாரையும் வேறு இடத்துக்கு போக சொல்லுவாங்க. ஸோ அப்படி போகணும் அப்படின்னா அந்த பீப்புளுக்கு தேவையான, இங்கே வந்து அவங்க நிறைய வருஷம் இருந்திருப்பாங்க, ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்திருப்பாங்க, தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருந்திருக்கும், பக்கத்துலேயே அவங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்திருக்கும், அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கும். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டைட்டில் இருக்குது இல்லையா, த கிரேட்டர் காமன் குட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐரானிக்கல் டோனில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் சைடில் இருந்து அந்த பீப்புளுக்கு வந்த ஒரு நோட். த கிரேட்டர் காமன் குட் அப்படின்றது, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும், நீங்கள் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், நீங்கள் நல்லா படிக்க முடியும், அப்படி இப்படின்னு நிறைய பெனிஃபிட் சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் கட்டும்போது அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பீப்புள் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு டெம்ப்ரவரியாக இருக்கிற ஒர்க் எல்லாம் போதும், பெர்மனெண்ட்டாக இந்த ஃபேக்ட்ரிஸில் உங்களுக்கு ஒர்க் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லுவாங்க. அவங்களோட லேண்ட் வாங்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மக்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, அவங்க நம்புகிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இவங்க டைட்டிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஐரானிக்கலி, இது வந்து எக்ஸாக்டாக அவங்க இதை பண்ணலை, பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இதுவாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அருந்ததி ராய் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்து வைக்கிற ஒரே ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, இதில் வந்து உண்மையிலே என்ன பெனிஃபிட் இருக்குது, யாருக்கு பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதனால் உண்மையிலே பப்ளிக் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்களா அப்படின்றத இவங்களோட கொஷினாக இருக்குது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ வார் ஃபார் ரிவர், மவுண்டன், ஃபாரஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க, அதனால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் என்வரான்மெண்ட், நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு அதனால டேமேஜ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியலை, அதுக்கு 1% கூட இன்னொரு இடத்துல நீங்கள் காம்பன்சேட் பண்ணலை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்தியன் டெமோக்ராட்டிக் கேரக்டர்ஸ், நிறைய ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் இவங்க கண்டினியூஸாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இதோட பெனிஃபிட் என்ன, எதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு பப்ளிக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்க வந்து ஒரு 2 கேட்டகரிஸை பற்றி பேசுகிறாங்க. 2 கேட்டகரியில் தான் பீப்புள் மொத்தமாகவே இருக்கிறாங்க. ஒன்று யார் அப்படின்னா, பீப்புள் ஹூ சீ டெவலப்மெண்ட் அஸ் பாசிட்டிவ். ஒரு டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா அது எது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அதனால எவ்வளோ நேச்சர் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, டெவலப்மெண்ட் அப்படின்றது அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும்னு சொல்லி அதை பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுற ஒரு டீம், அவங்க ஒரு கேட்டகரி. டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வேணும், அதனால் என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த பீப்புள் இந்த டெவலப்மெண்ட் என்ன விதமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்றதை பார்ப்பாங்க. டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா அது வந்து நம்ம லைஃப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இருக்கணுமே தவிர, வேற ஒருத்தவங்களோட லைஃப்பை நம்ம அழிச்சிட்டு நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான டெவலப்மெண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து டெவலப்மெண்ட்னால அதில் நடக்கிற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து இந்த டெவலப்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற இன்னொரு கேட்டகரி இருக்குது. நெக்ஸ்ட்டு அருந்ததி ராய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து
முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது அப்டின்னா, ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்ட், ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக்கான டேம். இப்போ ஒரு டேம்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னா, அந்த டேம்ல என்ன ப்ராப்ளம்? அத நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? அந்த ப்ராப்ளம் அகெயின் வராம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்டர்ஸ நீங்க நோட் பண்ணாம, ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி நெறைய இடங்கள அழிச்சு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட்ட அத ஏன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுல வந்து நீங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க எக்கனாமிக்கலி அதுல நெறைய ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, அது ப்ராப்ளம் இல்ல. ஆனா நெறைய நேச்சுரல் எலிமெண்ட், நெறைய பேரோட இடம், அவங்களோட லைவ்லிஹுட் எல்லாமே பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அதனால தான் இவங்க வந்து கோவப்படுறாங்க. ஸோ என்னோட கோவமே அதுதான். ஏன் நெறைய பேர இதுக்குள்ள கொண்டு வரீங்க? அவங்களோட லைஃப் எல்லாத்தையும் எதுக்காக இதுல இன்வால்வ் பண்றீங்க? அப்படின்றது தான் இவங்களோட கொஸ்டின். ஸோ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எத அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீப்பிள். நீங்க வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போற அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லார்ஜ் குரூப் ஒண்ணு ஆல்ரெடி இருக்கு. அவங்க ஆல்ரெடி ரொம்பவே வொர்ஸ்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹிஸ்ட்ரியே இருந்திருக்கும். எத்தனையோ ஜென்ரேஷன் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும். அந்த ஒரு ட்ரெடிஷன் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கும்கி மூவிலாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இருந்து அந்த மக்களை வேற இடத்துக்கு சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரீயை வந்து ரீசனாக சொல்லுவாங்க. அந்த ட்ரீல வந்து அவங்க முன்னோர்கள் எல்லாம் இறந்து போனதுனால இதை தான் நாங்கள் தெய்வமாக வழிபடுறோம், இந்த இடத்துல இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை விட்டுட்டு அவங்கள எப்படி நீங்கள் போக சொல்லலாம்? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களோட வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுக்கும் அந்த இடத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமே தவிர, உங்களோட ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ராய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் அது ஒரு ப்ராசஸோ இல்லை அது ஒரு க்ரோத்தோ கிடையாது. அது ஒரு ஹியூஜ் டெசிஷன். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால எத்தனை நேச்சுரல் எலமெண்ட்ஸ் டேமேஜ் ஆகுது, இது எல்லாத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஜஸ்ட் எனக்கு வந்து மணி வருது, நான் வந்து இந்த சிட்டியை டெவலப் பண்ண போகிறேன், ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக நான் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிக்காமல், அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும், ஈவன் அவங்க எல்லாரும் ஒரு வாய்ஸ்லெஸ் பீப்புளாக இருப்பாங்க, மார்ஜினலைஸ்ட் பீப்புளாக இருப்பாங்க, அவங்கள பற்றியும் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் இருக்காது, ஒரு அவேர்னஸ் இருக்காது, எங்கே போய் யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. அவங்கள நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணுறது எதுக்காக அப்படின்றது தான் இவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக அதை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுறீங்கன்னா ஓகே. இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரல் எலிமெண்ட்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறீங்களோ, எவ்வளோ பீப்புளை ஒரு இடத்துலேருந்து அனுப்புகிறீங்களோ, எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ப்ராப்பரான அவங்களுக்கு காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அது ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹூ ரியலி ஓன் திஸ் லேண்ட்? யார் இதோட உண்மையான ஓனர்? இதோட இந்த லேண்டாக இருக்கட்டும், ரிவர்ஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கவர்மெண்ட்டோட லேண்ட், கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறோம். பட் ஆக்சுவலி அதோட ஓனர் யார்? யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா? எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வேணால், எந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் வேணால் அவங்களோட தேவைக்காக, அவங்களோட ப்ராஜெக்ட்காக அதை டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அந்த இடத்துலேயே வாழ்கிற மக்களுக்கு அது உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அதில் உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே ரொம்பவே கிளவராக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, அதுக்கான அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்த கிளியர் பண்ணுவாங்க இல்லையா? அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான இடம் கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம், என்னெல்லாமோ அவங்கள பேசி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு அக்செப்டன்ஸ் ஃபார்மில் சைன் வாங்குறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு எவிடன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அது என்னன்றதே தெரியல. அந்த நிமிஷம் இவங்க சொல்கிற வேர்ட்ஸ், இவங்க சொல்கிறாங்க இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுது, இல்லை இங்கே ஒரு டேம் வரப்போகுது, அதனால உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் சொன்ன உடனே அந்த மக்களுக்கு வந்து ஓகே, அவங்க வந்து நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல அவங்க ஏமாற போகிறாங்கன்றது. இப்போ சிட்டின்னு ஒன்று இருந்தால் வில்லேஜ்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ட்ரெடிஷன் ஒன்று இருக்கணும், மாடர்ன் ஒன்று இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நம்ம எல்லாத்தையுமே சிட்டியாக மாற்றிட்டோம், எல்லாத்தையுமே மாடர்னாக மாற்றிட்டோம் அப்படின்னா ட்ரெடிஷன் எங்கே இருக்கும், வில்லேஜ் அப்படின்றது எங்கே இருக்கும்? எப்போ நம்ம நேச்சரோட நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அதுவும் வேணும், அதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து
எடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா டசன்ட் லிவ் இன் ஹர் வில்லேஜ், இந்தியா டைஸ் இன் ஹர் வில்லேஜ். ஸோ இந்தியா அப்படின்றது வந்து மோஸ்ட்லி கம்பேரிட்டிவ்லி எல்லா கண்ட்ரீஸை விட இந்தியா அப்படின்னு சொன்னாலே அதோட அந்த ஹெரிட்டேஜ் எந்த அளவுக்கு க்ரீனரியாக இருக்கும், ரொம்பவே பசுமையாக செழுமையாக இருக்கிறது தான் இந்தியா இல்லையா? ஸோ அந்த ஒரு நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறீங்க? அதை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறமா இந்தியா எப்படி உயிரோட இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட முக்கியமான மோஸ்ட் அடோரபிள் எலமெண்ட் அப்படின்னா அது வில்லேஜஸ். அந்த வில்லேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணதுக்கப்புறமா இந்தியா எப்படி உயிரோட இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ராய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரியும், இது ஒரு சிங்கிள் குரூப் மட்டும் இன்வால்வ் ஆன ஒரு பிளான் கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். வேர்ல்டு பேங்க் கமிட்டி அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஹியூமன் என்விரான்மெண்ட் இது ரெண்டுமே இந்த ஒரு பிளான்குள்ளே வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஹியூமன் அண்ட் ஆல்சோ எந்த ஒரு நேச்சுரல் எலமெண்ட்ஸ் என்விரான்மெண்ட் எதுக்கும் இந்த ப்ராஜெக்டால் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்றத வேர்ல்டு பேங்க் கமிட்டி வந்து ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட்டாக கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இங்கே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்க அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் இருக்குது. நிறைய பேர் அதை பண்ணலை அப்படின்றது தான் ராய் வந்து கொஷின் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற அந்த பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக், டெக்னிக்கல் அண்ட் ஆல்சோ சோஷியல் கண்டிஷன். அவங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சரௌண்டிங்க்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கோ ஹியூமனுக்கோ என்ன நடக்குதுன்றதை அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ரீஹேபிலிசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. இந்தியா டசன்ட் ஹாவ் தட் பாலிசி. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும், அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மொத்தமாக அழிச்சிட்டு புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதில் ப்ராப்பராக என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றது இங்கே கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் லா பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்தோன்னா ஃபினான்ஷியலாக ஒரு காம்பன்சேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த டேம் கட்டுறதுக்காக இந்த ஒரு இடம் எங்களுக்கு தேவைப்படுது, இங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க, 500+ ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃபினான்ஷியலாக காம்பன்சேஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேஷ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு இடத்த நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அவங்க எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், அவங்க லேண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்களா, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களா, அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஒரு லேண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். இது எதுவுமே கொடுக்காம அவங்களோட லைஃப் லாங் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு இடத்துக்கு பதிலாக 1 இயர்க்கான செட்டில்மெண்ட் நீங்கள் கொடுக்கறது எப்படி ப்ராப்பரான காம்பன்சேஷன் ஆகும் அப்படின்ற ஒரு கொஷின் எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் கொடுக்குற அந்த கேஷுமே ப்ராப்பராக எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல. இப்போ ஒரு இடத்துல ஒரு 50 ஃபேமிலிஸ் இருக்குது, அந்த 50 ஃபேமிலிஸில் ஒரு 20 ஃபேமிலிஸ் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஓரளவு ப்ராப்பரான எவிடன்ஸோட அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறீங்க. அதுவுமே கம்மியாக தான் இருக்கும், கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள ஏமாற்றி கொடுத்துட்றீங்க. மீதி உள்ள அந்த 30% ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை, நீங்கள் இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடலாம், இல்லைனா இந்த இடம் உங்களதே கிடையாது. இந்த ட்ரைபல் பீப்புளாக இருக்கும்போது இதை ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு பண்ணிடுறீங்க. ஏன்னா உங்களுக்காக யாருமே கொஷின் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி ட்ரைபல் பீப்புள் தான் இதில் வந்து நிறைய சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறைய சென்ச்சுரிஸாக அங்கே வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் ஒரே வார்த்தை நீங்கள் இருக்கிற அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, உங்ககிட்ட எந்த ஒரு கவர்மெண்ட் ஐடியும் இல்லை, ப்ரூஃப் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இருந்து போகணும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. தென் இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வர்ற பணம் எதையுமே அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற பொலிட்டீஷியன்ஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் யாரும் மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொடுக்கறதில்ல. ஆனால் ரிப்போர்ட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ட்ரைபல் பீப்புளாக இருக்கட்டும் அவங்களுக்கு நாங்கள் செட்டில் பண்ண கமிஷன் அமௌண்ட் 60% அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு ஸ்லம் ஏரியாஸ்க்கு தான் மூவ் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. அவங்க இங்கே இருந்தது ஒரு நல்ல இடமா இருந்தாலும், நேச்சரோடு அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அவங்கள சொல்கிற இடம் ரொம்பவே வேர்ஸ்டான கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஒரு மித்தை வந்து கோட் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா லோக்கல் பெயின் ஃபார் நேஷ்னல் கெயின். அதாவது பாவர்ட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு பெயினை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அது மூலமாக
பவர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கெயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமா நெறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும், நெறைய கமிஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பாவர்ட்டில இருக்கிறவங்கள அவங்க கிட்ட இருக்கிறத கூட பறிச்சுக்கிறீங்க. இது வந்து ரொம்பவே வொர்ஸ்ட்டான ஒரு பிஹேவியர் அப்படின்றத சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்தியா ஹேஸ் 3rd லார்ஜஸ்ட் டேம் பில்டர்ஸ் இன் வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியால தான் த லார்ஜஸ்ட் டேம் பில்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றது இந்தியாலயும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளேஸ்ல இருக்கும்போது அதையே நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றது தான் ஆத்தரோட கொஸ்டினா இருக்கு. நெக்ஸ்ட் ராய் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இந்தியாவில் பண்றதுக்கான ரீசன் எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது, இதை பண்றதுக்கான சப்போர்ட் எங்கேருந்து கிடைக்குது, எப்படி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா லோன். ஈஸியாக அவங்களுக்கு லோன் கிடைக்குது. எங்கேருந்து? வேர்ல்டு பேங்க்ல இருந்து ஈஸியாக அவங்களுக்கு லோன் கிடைக்குது. ஸோ அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுனால மட்டும்தான் அவங்க ஈஸியாக அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியலி அவங்க நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருந்து மட்டும் $1.475 பில்லியன் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வேர்ல்டு பேங்க்ல இருந்து அமௌண்ட் கொடுக்கும்போது எப்படி அவங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணாமல் இருப்பாங்க? டாலர்ஸ்லேயே இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றப்போ இந்தியாவுக்கு வரும்போது அதோட ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு கமிஷன் கிடைக்கும். நிறைய ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்களோட லெவல் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க எடுத்து பண்ணுறாங்க. பட் இதனால பாவர்ட்டியில் இருக்கிறவங்க டோட்டலாக அவங்களோட லைஃபே இழந்துடுறாங்க. ஸோ இதுதான் 2 கான்ட்ராஸ்டான விஷயங்கள் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு எபிலிட்டி இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் என்ன கோலாக இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கெப்பாசிட்டி எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. பட் அதை ப்ராப்பராக அவங்க யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷன். அவங்க வந்து ஜஸ்ட் அவங்களோட பேக்கெட்டை ஃபில் பண்ணணும்னு மட்டுமே நினைக்கிறாங்க. ரிச் பீப்புள் மட்டுமே அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களை பற்றி யோசிக்க மாட்டுறாங்க. அது மட்டும்தான் ட்ராபேக்காக இருக்கே தவிர மற்றபடி இந்தியாவுக்கு எல்லா விதமான கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பெருசாக பாதிக்கப்படுறது வில்லேஜஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே ரோடெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஹைவேஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 4 ways 3 ways இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று அவங்க பண்ணுறது எல்லாமே அந்த லேண்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அதுக்காக அவங்க எடுத்துக்கிற லேண்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டாக தான் இருக்கும். தென் ராய் வந்து ஒரு டேர்ம் அட்ரஸ் பண்ணுறாங்க, அயன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையாங்கிள் அப்படின்றப்போ 3 angles இருக்குது. ஸோ ஒன்று பொலிட்டீஷியன், தென் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆர் டேம் கான்ட்ராக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருமே இன்டர் கனெக்டாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கனெக்டாக இருக்கிறதுனால என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் 3 பேருக்குமே அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். இவங்களோட ட்ரையாங்கிள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது போக இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இந்த வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், இல்லை வேறு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் லோன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஈஸியாக எடுத்து பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த நர்மதா டேம் ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் சிஸ்டம் தான். பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்கலையே தவிர இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றத என்றைக்குமே ராய் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்றாங்க. இது வந்து பயோடைவர்சிட்டியை க்ரியேட் பண்ணுது, தென் ஃபாரஸ்ட்டை டேமேஜ் பண்ணுது, வாட்டர், லேண்ட், ஏர் அப்படின்னு சொல்லி எல்லாமே பொல்யூட்டட் ஆகுது. ஸோ எதையுமே நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த ஒரு எரா இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் ஜென்ரேஷனில் மல்டிபிள் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம் இல்லையா, நேச்சரை அழித்து எப்படி நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகலாம் அப்படின்றது தான் நம்மளோட மென்டாலிட்டி. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நேச்சர் இருக்காது, ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து நிறைய மரங்கள் பார்க்க முடியும், அங்கே எதுவுமே பார்க்க முடியாது. பட் அது வந்து டெவலப்டு கண்ட்ரி. அந்த மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா மரங்களையும் வெட்டி பில்டிங்ஸ் கட்டணும்னு நினைக்கிறோம். பட் அதனால நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பாவர்ட்டியில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கிற நிறைய பேரோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுறோன்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் லாஸ்ட்டாக என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் இருக்குது இல்லையா, உங்களோட ஐடியாஸ் அப்ரோச்சஸ் அபவுட் இந்த க்ரோத்தாக இருக்கட்டும், ஃபெமினிஸ்ட் என்வரான்மெண்டலிசம் அண்ட் சேக்ரட் எக்காலஜிஸ், புத்திஸ்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இது எல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டு தானா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுங்க. இந்த புத்திஸ்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் அந்த இடத்துல வந்து கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறது, ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் வேற எங்கேயாவது போக சொல்கிறது, இந்த மாதிரி கடவுளோட பெயரை சொல்லியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே
அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்க அப்படின்றது தான் ராய் கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.